உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள், நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா பல ஜோதிட வல்லுநர்கள் பல வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பதிவில் கொடுக்க போகிறேன்னா, நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இவர் இப்போ வக்ரமாயிருக்கார். 138 நாட்கள் சனி பகவானுடைய வக்ர நிலைகள் உண்டுங்கிறது கணக்கு. ஆனால் அந்த 108 நாட்கள் அவர் கொடுக்க போகிறார் பாருங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். இந்த 108 நாட்களும் மேச ராசி முதல் மீன ராசி வரை ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தன்னுடைய கண் இமைகள் மூலமாக அனைத்து விதமான விஷயங்களையும் இயக்கி ஆள வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு தனிப்பெருமையுடன் நிலைநாட்டக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து 108 நாட்களில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார். 138 நாட்கள் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ர நிலையில் இருப்பார்ங்கிறது உறுதி. ஆனால் நம்ம எடுக்க போற காலகட்டம் 108 தான். 108 அற்புதமான நம்பர். அதாவது அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆபத்து என்றவுடன் நாம் யாரை கூப்பிடுவோம்? 108 தான் கூப்பிடுவோம். அப்படிப்பட்ட அந்த 108 உங்களுடைய ஆபத்து, உங்களுடைய கவலை, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய வருத்தம், அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் கன்னி ராசினியர்களுக்கு அதாவது என்ன சொன்னா, வெளியே விரட்டி விட்டு சிறப்பை தருவதற்கான ஒரு முயற்சியை கன்னி ராசினியர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து அள்ளி கொடுக்க போகிறார். எப்படி அள்ளி கொடுப்பார்? அவர் தான் இன்னும் 7ஆம் இடத்துல தானே உட்கார்ந்துருக்கார். நீங்கள் சொன்னீங்க முதலையே, அவர் 7ல் உட்காந்துட்டு எப்படிங்க எங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரியான பாயிண்ட் தான், நானும் ஏற்றுக்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதி, அவருடைய செயல்பாடுகள் என்னங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி மற்றும் 6ஆம் இடத்த அதிபதி தான் சனி பகவான். அவர் ராசிக்கு 7ல் உட்காந்து ஃபஸ்ட்டு அவர் உட்கார்ந்தது தப்பு கிடையாது, அவர் டைரெக்டாக உங்களை பார்க்குறது தான் விஷயம். அப்போ அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்கள் மேல் விழுவதனால் கணவன் மனைவி கிட்ட பேசும்போது ஒரு பதட்டத்துடன், மனைவி கணவன்கிட்ட பேசும்போது ஒரு பதட்டத்துடன் பேச வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். ஏற்கனவே நம்ம கன்னிராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக கேதுவான் புழிஞ்சு எடுத்துட்டார். எங்கே என்ன விஷயம்னாலும் தடுமாற்றம், பிரச்சனை, கவலை, போராட்டம் தான் கொடுத்தாரு. பல கன்னிராசிக்காரங்க இருப்போமா பறந்து மேலே போயிடுவோமாங்கிற மனநிலையில் தான் நீங்கள் இருந்தீங்க. உங்களை நீங்களே கண்ணாடியை பார்த்து பேச சொன்னால் கண்ணாடி வெடித்து செதற அளவுக்கு உங்களுடைய மனசில் உள்ள அழுத்தம் அந்த அளவுக்கு கேது கொடுத்துட்டு வெளியே இப்போ தான் போயிருக்காரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சனி பகவான் வந்துட்டார், ஜம்முன்னு உட்காந்துட்டார். ராசிக்கு 7 இந்த வந்துட்டேன் பாரு அப்படின்ட்டு. அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் மாதத்துலேருந்து இப்போ வரையும் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணுறாரு, வக்ர நிலையிலேருந்து பார்க்குறாரு. அப்போ மனசு விட்டு பேச முடியலன்னு சொல்லி ஒரு கவலையுடன் இருக்கின்ற கன்னி ராசிக்காரர்களுக்கு மனம் தெளிவாகக்கூடிய தன்மையில், மனம் ஒருநிலைப்படக்கூடிய தன்மையில் கிரக நிலைகள் இயங்கப் போகிறது. புதியதாக வீடு கட்டுவதற்கு முயற்சிகள் எடுத்து பல தடைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற கன்னி ராசினியர்களுக்கு தடைகளை அப்படியே சோழியை முடித்து வெற்றியை கொடுக்க போகிறார். தடைகள் தகுத்தெறிய முடியும், தகுடு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சனி என்ன பண்ண போகிறாரு, உங்களை சிறப்படைய வைக்க போகிறார். வேலை இல்லை, பல பேர் வேலை இழந்த சூழ்நிலை 1.5 வருஷத்தில் ஏற்பட்டுருச்சு. அப்போ சரியான வேலை கிடைக்கல, வேலையில் ஒரு இயக்கம் வேணும், வேலையில் ஒரு முன்னேற்றம் வேணும். அப்போ வேலையில் ஒரு முன்னேற்றம் வருமா, இல்லை இந்த இருக்கிற வேலையில் ஒரு பிரச்சனை இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு, இந்த இடத்த விட்டு வெளியே ஏறணுன்னே ஆசைப்பட்றேன், கிடைக்குமா அப்படின்னா உறுதியாக சனி வக்ர பயிற்சி காலமான இந்த 108 நாளில் நம்மளுடைய கன்னி ராசிகளுக்கு கிட்டத்தட்ட கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உறுதியாக நடக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான தன்மைகள் உண்டு. நம்ம கன்னி ராசினியர்களை யாரெல்லாம் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களோ, பல நபர்களுக்கு வாழ்க்கையை ஒரு ஒளி விளக்காக ஏற்றிக்கொண்டிருக்கிறார்களோ, உங்கள் மூலமாக 10 குடும்பம் 10,000 குடும்பம் வாழுது, ஆனால் உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி இல்லைன்னு சொல்லி வருத்தத்துடன் தொழிலை அவர்களுக்காக நடத்தி கொண்டு இருக்கீங்க அப்படின்னா
உறுதியாக சனி பகவானுடைய இந்த வக்ர கால அளவில் ஒரு மாற்றம் உண்டு. இந்த மாற்றம் 20% என்பது உண்மை. அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்த அதிபதியான புதனுடன் குரு வக்ர நிலையில் அமர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்த அதிபதி மற்றும் லக்னாதிபதிக்கு, அதை நான் சொல்கிறது லக்னத்துக்கு வச்சு சொல்லியிருக்கேன், ஓகேவா? அப்போ உங்களுடைய 10ஆம் இடத்த அதிபதியாக புதன் வந்து அல்லது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதியான புதனுடன் குரு இணைந்திருந்தால் அல்லது 1, 5, 9 இணைந்திருந்தால் உறுதியாக உங்களுடைய தொழில் அங்கீகாரம் கிடைக்கும். புதியதாக ஒரு தொழில் வாய்ப்பு வரும். இந்த தொழிலை பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்றம் உண்டு, இந்த தொழிலை பண்ணுங்கள், ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கையில் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? டிக் பண்ணிடலாம். சூப்பர், இந்த தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு டிக் பண்ணலாம். ஆனால் அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்துடைய ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதியோ அல்லது லக்னத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதியோ குருவுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் உடனே டிக், யோசிக்கணும், சடக் அப்படின்னு டிக் பண்ணிடணும். உங்களுக்கு வெற்றி உண்டு. புதியதாக காதல் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ பழைய காதல் என்னாச்சு? அது ஏற்கனவே தான் புட்டு போச்சே. கன்னி ராசிக்கு ஏற்கனவே வந்து 1 காதல், 2 காதல், 3 காதல் அப்படிங்கிற விஷயந்தான் இயங்கிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? நீங்கள் உண்மையாக நேசித்தாலும் உங்களை நேசிக்கிறவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? இன்னொரு பாசத்துக்கு போய் தான் ஆகணும். ஏங்க, இங்கே அன்பு தாங்க அடிமை. அன்பு மட்டும்தான் மனுஷனை அடிமையாக்கிறது என்பது உண்மை. எவ்வளோ பெரிய ஒரு வலிமையான வல்லமை கொண்ட நபர்கள் கூட எங்கே தோக்குறாங்க? அன்புக்கு அடிமையாகும் தான் தோக்குறாங்க. அப்போ கன்னி ராசி ஏற்கனவே அப்சர்வ் பண்ணுற ராசி. அப்படிப்பட்ட உங்களுக்கு அப்சர்வ் பண்ண பிறகு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை நிறுத்திக்கோங்க. கையெழுத்து ஒரு தடவை போட்டிங்கன்னா கையெழுத்து போட்டு அவன் பணத்தை வாங்கிட்டு போயிடுவான், அவன் பொருளை வாங்கிட்டு போயிடுவான். மாட்டிக்க போகிறது நீங்கள். தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கிறக்கூடாது. அதே போல் கன்னி ராசியில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மன அழுத்தமும் போராட்டமும் தன்னுடன் வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மூலமாகவோ அல்லது நிர்வாகத்துக்கு மூலமாகவோ இன்னல்களும் சிக்கல்களும் இருக்குது. உங்களால் வெளியே சொல்ல முடியலன்னு நீங்கள் மனசார துடிக்கிறீங்க, கவலைப்படுறீங்க, வருத்தப்படுறீங்கன்னா உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்கள் உறுதியாக தண்டனை பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு மாறிவிடும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவங்களுக்கான தண்டனை கிடைக்க போகுது, அவங்களுக்கான பிரச்சனை உருவாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்குள்ளே போன பிறகு பல காவல்துறை அதிகாரிகள், அதாவது தவறு செய்கிற, அதுதான் முக்கியமான விஷயம், தவறுகள் செய்கிற காவல்துறை அதிகாரிகள், தவறுகள் செய்கிற அரசாங்க அதிகாரிகள் அனைவரும் வீதிக்கு வந்துட்டாங்க. நேர்மையான அரசாங்க அதிகாரிகள், நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே பாராட்டுக்குரிய விஷயத்தில் ஒரு பிரம்மாண்டமான இடத்துல உட்காந்துறாங்க. அப்போ ஒரு நிர்வாகத்தில் இருந்துக்கிட்டு நம்ம கொடுமைப்படுத்துகிற, யாருக்கு தெரிய போகுதுன்னு கொடுமைப்படுத்துகிற நம்முடைய, அது எந்த வர்க்கமாக இருந்துக்கோங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சரியா, மனித வர்க்கம் தானே. பெண்களை கொடுமைப்படுத்தினால் உறுதியாக நீங்கள் வீதிக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்பதை இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக உறுதியாக சொல்கிறேன். அப்போ கன்னிராசி பெண்கள்கிட்ட இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திட்டு வந்த அத்தனை பேர் திருத்திக்கோங்க, இல்லை திருத்தப்படுவீங்க. அப்படிங்கிறது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம். அப்போ கன்னிராசி பெண்கள் தவறுகள் நடந்தால் வெளிப்படையாக பேசுங்க, பயப்படாதீங்க, தவறுகளை சுட்டி காட்டுங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சனி பகவான் உறுதுணையாக இருப்பார். உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு இப்போ ஆசீர்வாதம் வழங்கும். உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பயந்த காலம் போதும், துணிஞ்சு வாங்க, வெற்றி உண்டு. தவறுகள் நடக்காத பட்சத்தில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றத்தையும் கவலை இல்லாத சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் 108 நாளில் நம்முடைய கன்னி ராசிக்கு சிறப்பான ஒரு நாட்களாக இருக்க போது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதாவது இப்போ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள், அதான் மிகப்பெரிய முக்கியம். அதே போல் இந்த இப்போ சனி வக்கர பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம். சனி பகவான் மீனத்தில் வக்கர நிலையில் இனி வருங்காலம் 108 நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாற்றம் சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நம்ம கொடுத்த கணக்கு.
அதான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது. நம்ம பார்க்குற எல்லாமே திருக்கணித முறைப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாக்கிய முறை வந்து நடைமுறையில் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? அப்போ நான் சொல்கிற இந்த திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி நடக்கின்ற நம்முடைய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் 1000 கேள்விகள் இருக்கலாம், என்னென்னமோ நீங்கள் நினச்சிருக்கலாம், பல விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ இந்த தடைகளை சரி செய்வதற்கு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, உங்களுடைய மனசில் உள்ள கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. சரியா? அவங்க உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ, வீடியோ கால் மூலமாகவோ, அல்லது நார்மல் கால் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நான் பொறுமையாக பதில் சொல்லி, நீங்கள் ஜாதகம் பார்த்ததுக்கு ஒரு மன திருப்தியோடு நீங்கள் செல்லும் அளவுக்கு இறை அருள் மூலமாக என்னால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கையுடன் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்குமே நான் சொல்வது என்னென்னா, உறுதியாக சொல்ல முடியுங்க. பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலைகள் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக என்னால் சொல்ல முடியும். அதே போல் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா, உலகெங்கும் நிறைய நாடுகளில் என்னை வந்து கொண்டு போய் பெருமை சேர்த்த விதம் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகத்துக்கு இருக்குது. நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்க அன்பு நேயர்கள் லைக் கொடுங்க, கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதில் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் நம்ம சேனலை வந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் நீங்கள் பார்த்து சில விஷயங்களில் பயன்பெறுற மாதிரி அவர்களும் பல விஷயத்தில் பயன்பெறுற அளவுக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.